இளவரசரே, உங்களுக்கு எங்களுடைய கல்யாண வாழ்த்துக்கள். கல்யாண சடங்கெல்லாம் நீங்களே சிலதை செஞ்சிட்டீங்க. இப்ப மிச்சம் இருக்கிற சடங்குகளை நாங்க செய்ய போறோம். இல்லைன்னு சொல்லி அவங்கள வருத்தப்பட வைக்காத. சரி. இது மரகத கல் மோதிரம். இதுல போட்டதும் யாரு முதல்ல கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இதுல இருந்து யாரு முதல்ல கண்டுபிடிச்சு எடுக்கிறீங்களோ அவங்க தான் வாழ்நாள் முழுக்க இன்னொருத்தர் மேல அதிகாரம் செலுத்த போறீங்க. ஒரு மீனவ பெண்ணுக்காக. அவ மீனவ பொண்ணு இல்லம்மா. சரியாதான் சொன்ன. அவ மீனவ பெண் இல்ல, அவ உன்னோட காதலி. இல்லம்மா, அவ என் காதலி இல்ல. நீங்க அடையணும்னு நினைச்சிட்டு இருந்த பொண்ணுதான் அவ. நீங்க சொன்னீங்களே உடம்புல கத்தி மச்சம் இருக்கிற பொண்ணு அவ. உங்க வீரா உங்களை எதிர்ப்பான நீங்க எப்படிமா நினைச்சு பாத்தீங்க? சூரிய நகரத்துல இருந்து நான் எத்தனையோ தடவை சொல்லலாம்னு முயற்சி பண்ணேன், ஆனா முடியல. என்ன பண்றது? அந்த பொண்ணை இங்க வீரா, இப்ப இவளை என்ன பண்ணணுமா? உன்னோட வேலை முடிஞ்சிருச்சு. இங்க இருந்து நான் இவளை தூக்கிட்டு போறேன். இல்லம்மா, ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை. என்கிட்ட சொல்லுங்க, நான் இவளை தூக்கிட்டு வரேன். சரி வா. என்னோட வீரா எங்க இருக்கான்? என்னோட வீரா, என்னோட வீரா, என்னோட வீரா சொல்றது கேளு. நம்ம இளவரசர் வீரா சந்திரகாந்தாவுக்கு ரொம்ப அழகான பச்சை ஆடை கொடுத்திருக்காராமே. ஆமா ஆமா, நானும் பார்த்தேன். நான் சந்திரகாந்த் அறைய சுத்தம் பண்ணும்போது ராஜகுமாரன் எடுத்துட்டு வந்தாரு. முதல் தடவையா இளவரசர் வீரா ஒரு பொண்ணுக்கு பரிசு கொடுத்திருக்காரு. அது முதல் இரவுக்கான பரிசு. உங்க அம்மாவை நேசிக்கிறல்லப்பா. இந்த உலகத்திலேயே நான் உங்களை தான் அதிகமா நேசிக்கிறேன். அப்ப சரிப்பா, இந்தப்பா இத புடி வீரா, இத புடி. அப்ப ஒரே அழுத்தத்துல உன்னுடைய அம்மாவை கொன்னுடு வீரா. அதுக்கப்புறம் இந்த அரண்மனை, இந்த அரசு, அந்த மீனவ பெண் எல்லாமே உனக்கு தான். என்ன கொன்னுடு வீரா, என்ன கொன்னுடு. நீங்க என்னமா பேசிட்டு இருக்கீங்க? அப்படி ஒரு எண்ணம் வந்தா 1000 தடவை நான் என்னையே கொன்னுடுவேன். அம்மாவுக்காக அந்த பொண்ணை விட்டுருவியா? விடுறது மட்டும் என்ன, அவ செஞ்சிருக்கிற அந்த செய்வனை மட்டும் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவளையே நான் கொன்னுடுவேன். அதுக்கு இன்னும் 2 வாரம் ஆகும் வீரா. ஆனா அது வரைக்கும் நீ காதலிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே இரு. ஆனா ஒண்ணு மட்டும் உனக்கு ஞாபகம் இருக்கட்டும், அவ எனக்கு வலிய கொடுத்திருக்கா. அதுக்கான தண்டனையை நீ கொடுத்தே ஆகணும். நானும் அவளுக்கு வலிய கொடுப்பேன். ஆனா அந்த வலிக்கெல்லாம் நீ மருந்தா இருந்து ஒவ்வொரு தடவையும் அவளை காப்பாத்தணும். அப்ப இந்த ஐராவதி ராணி ஒரு கொடிய பாம்பா மாறுவா. அவ என்ன அழிக்க என்ன செய்வேன்னு வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னெல்லாம் செய்யணுமோ அதை எல்லாத்தையும் நான் அவ மேல செஞ்சே பாப்பேன். அதுக்காக விஷப்பாம்பா கூட மாறுவேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. கந்தா, கட்டளையிடுங்கள் ராணி. அந்த மீனவ பெண் அந்த காட்டை விட்டு வரவே கூடாது. வீராவோட மிகச்சிறந்த மாயாவின்னா இன்னைக்கு அந்த ராணிக்காக இவளுங்க பண்ற கூத்தையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. இவ காலை உடைச்சிடலான்னு ஆத்திரமா வருது. போது நிறுத்த. நீ ஆரம்பிக்கலாம். சத்தாக்ஷி, அரண்மனையில பணியாளர்களுக்கு ஏதோ போட்டின்னு நினைக்கிறேன். அப்படியா? நானும் சமையல் பண்ணுவேன், பாத்திரம் கழுவுவேன், உங்க கைய பிடிச்சு விடுவேன், உங்க காலை பிடிச்சிடுவேன், உங்க முடிய இல்ல உங்க தலைய கூட பிடிச்சு விடுவேன்னு சொல்ல வந்தேன். நான் வேணா பிடிச்சு கட்டவா? அதாவது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இது ஒண்ணும் நல்ல வாய்ப்பு இல்ல. நமக்கு நாமே கேடு வச்சுக்கிறோம். அங்க யாருன்னு பாத்தியா? இவளுங்க 2 பேரும் வீராவை தேடி விஜயநகருக்கே வந்துட்டாங்களா? நில்லுங்க, நில்லுங்கன்னு சொன்ன. என்னாச்சு? அவ எங்க? அவளுக்காக ராத்திரி பூரா தவிச்ச. அவ வந்துட்டு இருக்கா. அம்மா, எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. அவ நம்ம அரண்மனையில 2 வாரம் தான் இருக்க போறா. அவ நம்ம எதிரி. அவளை எதுக்கு தர்பாருக்கு வர சொன்னீங்க? மக்களுக்காக. நீ அவளை கல்யாணம் பண்ணி அழைச்சு. பைத்தியக்காரி, உனக்கு என்ன கண்ணு தெரியலையா? எலிய விட நான் சொல்றத கேளு. எனக்கு ராத்திரி ராணி ஐராவதி வீர சந்திரகாந்தாக்காக விருந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க. மீனவ பெண்ணுக்கு விருந்தா? விருந்தெல்லாம் நம்மள மாதிரி இளவரசிங்களுக்கு தான் வைக்கணும். ஏன் செல்ல சகோதரி, கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அந்த இடத்துல வீராவும் இருப்பான். அவனை நம்ம மாய பார்வையால அப்படி இழுத்துக்கணும். நம்ம இந்த அழுக்காடையோட எப்படி போறது? வீரம் நம்மள பார்த்து என்ன நினைப்பான்? ஜம்பா கிட்ட திருடலாம். வேலை கொடுத்தது அவதானே, அவகிட்ட எடுக்கிறதுல தப்பே இல்ல. நல்ல யோசனையா? வணக்கம் ராணி அம்மா. வணக்கம் ராணி அம்மா. பெரிய எதிரி ராணி ரத்னபிரபா. ரத்னபிரபாவோட அம்சம் அவ. ஆனா அந்த ராணி எங்க கண்களை நேருக்கு நேரா பார்த்து பேசுவாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அதே செயல இன்னைக்கு இந்த பொண்ணு பண்ணிருக்கா. இவ ரத்னபிரபாவோட அம்சம். ஆமா, இவ ரத்னபிரபாவோட அம்சம் தான். ரத்னபிரபா, ரத்னபிரபாவோட அம்சம். ரத்னபிரபாவா? விஜயநகரத்தோட ராணி ரத்னபிரபா. அவ விஷத்தை கூட விஷ்ணுவா மாத்துவா, பிரம்மத்தைய பிரம்மனாக்குவா, சங்க கூட சங்கரனா ஆக்குவா, துர்கதிய துர்காவா ஆக்குவா. அந்த ஒரே ஒரு ராணி தான் எங்களை மாதிரி அகோரிகளுக்காக எந்த மாயமும் செய்யாம நாங்க என்ன நிறைய தடவை காப்பாத்திருக்கான். ஆனா இன்னொரு பக்கம் திடீர்னு இப்படி மாறி போயிட்டா. அவ மனசுல என்ன இருக்குன்னே புரிஞ்சுக்க முடியல. அன்னைக்கு என்னன்னா சம்பா காலையில அவ அறையில என்ன பார்த்துட்டு கிண்டல் பண்ணிட்டு போனா. ஒருவேளை அவன் சம்பா கூட எனக்கு தெரியல, என்னன்னே புரியல. வீரா மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்கிட்ட ஒரு நல்ல திட்டம் இருக்கு. கேக்குறியா? வேண்டாம் வேண்டாம், நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏன் பண்ண மாட்டேன்? பண்ணித்தான் ஆகணும். நெல்லு. அக்கும் பக்கும் ஹக்கும். உமாங், இப்ப என்ன பண்ண? ஒண்ணு இல்ல. அது என்னன்னா, அந்த சிவப்பு நிற கோப்பை இருக்குல்ல, அதுல நான் வந்து உன்னை சேர்த்திருக்கேன். அதை குடிச்சா யாரா இருந்தாலும் உண்மையத்தான் பேசுவாங்க. அப்புறம் இந்த வெள்ளை கோப்பை இருக்குல்ல, அதுல சாதாரண சர்பத் இருக்கு. அம்மா, இவ்வளவு சீக்கிரமா இத செஞ்சாகணுமா என்ன? கண்டிப்பா நம்ம செஞ்சாகணும். அந்த பொண்ணு உங்க அம்மாவுக்கு செய்வன செஞ்சிருக்கா. அதனோட வீரியம் அதிகமாயிட்டே போகுது. அந்த மந்திர சக்தியை நம்ம முறிக்கலனா உன்னோட அம்மாவை நீ இழந்துருவ. அதனால நாளையில இருந்தே அந்த மந்திர சக்தியை உடைக்கிற வேலையை நம்ம ஆரம்பிக்கணும். ஏன் இவ்ளோ யோசிக்கிற? இல்லம்மா, அப்படிலாம் எதுவும் இல்ல. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்வேன். நானும் அப்படித்தானே வீரா. என்னோட சொந்த மகனை விட உன்னை நான் அதிகமா நேசிக்கிறேன். தயாரா இரு வீரா. நாளையிலிருந்து மீனவ பெண்ணுடைய மந்திர சக்தியை நம்ம உடைக்கணும். அந்த மீனவ பெண் சாகணும். சீக்கிரமா அதை செய்யணும்.
எடுத்துட்டு போ. இத வீராவை குடிக்க வை. அதுக்கப்புறம் பாரு, எல்லா உண்மையும் அவர் சொல்லுவாரு. அவர் மனசுக்குள்ள என்ன இருக்கு என்ன இல்லைன்னு தெரிஞ்சிரும். இது நிஜமா சரி வரும்ல?